ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைசூர் பாக் செய்வது எப்படி. மைசூர் பாக் வந்து செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே செய்ய தெரியும். நான் இப்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல தான் செய்ய போறேன். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து நான் வந்து கடல மாவு வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். ஒரு அதாவது ஒரு கப் அளவு எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை, நெய் எல்லாமே ஆட் பண்ணணும். அதே மாதிரியே நீங்க வந்து கரெக்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு அந்த பதம் எல்லாமே கரெக்டா வரும். இப்ப நான் வந்து ஒரு கடாயில வந்து கடல மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்ல வச்சுதான் நீங்க வறுத்து எடுத்துக்கணும். அடி பிடிக்காம இருக்கும், அப்பதான் அந்த ஸ்மெல் வராம இருக்கும். நான் இப்ப வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு நல்லா சூடு ஏறி ஒரு அந்த சாஃப்ட்னட் அந்த கலர் மாறுற தன்மைக்கு இருக்கிற அளவுக்கு நீங்க வந்து வதக்கினா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெய் வந்து நான் வந்து ஒரு வானல்ல போட்டு சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்ததுனால கெட்டியமாயிடுச்சு, அதனால நான் இப்ப வந்து சூடு பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில வந்து அதே அளவுக்கு நம்ம கடல மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து பாகு வர்ற மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்து அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தா போதும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்ப கடல மாவு வந்து வறுத்து எடுத்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சல்லடையில போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே நீங்க போட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும், நம்ம நைஸா இருக்கும். நீங்க சல்லடையில நல்லா சலிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நைஸா இருக்கும், உருண்டை விழுவாது, உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரியே நீங்க செஞ்சுக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, நல்லா திக்கா வந்துடும். கொஞ்சம் பாருங்க, தண்ணி மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்படியே கட்டி மாதிரி திக்கா வரும். கைவிடாம கிண்டுனீங்கன்னா அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அப்புறமேட்டுக்கு என்ன செய்வீங்கன்னா அந்த நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற அந்த நெய்யை வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணணும். அந்த நெய்யை வந்து ஒரே இதா நீங்க ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ல வந்து நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப மேல பாருங்களேன், அந்த திரிஞ்சு வந்திருக்கிற அந்த நெய் வந்து நல்லா குடிச்சிரும். அது அப்ப அந்த நெய்யெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க போட்டு கிண்டி விடணும், அப்படியே ஒரே இதா போட்டு கிண்டக்கூடாது. நீங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடாம கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். இப்ப நான் ஃபுல்லாவே எல்லா நெய்யும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு வரும். நீங்க அதை எடுத்து கையிலேயே இப்படி இப்படி உருண்டை பிடிச்சீங்கன்னா நல்லா அழகா உருண்டையா வரும். அந்த பதத்துக்கு வர்றப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பவுல்ல வந்து நெய் தடவி அதை வந்து ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம அதுல ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு பவுல், உங்க வீட்டுல என்ன தட்டு இருந்தாலும் தட்டுல போட்டு இது பண்ணிக்கோங்க. போட்டு அதுல நல்லா ஆட் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீஸ், நீங்க வந்து செவ்வக வடிவில பீஸ் போடுவீங்க. நான் இப்ப இந்த டைம் வந்து எந்த மாதிரினா அது அப்படியே வந்து நம்ம பாதுஷாக்கு ரவுண்டு போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். பிள்ளைங்க டிஃப்ரெண்டா இருக்குன்னுட்டு சாப்பிடுவாங்க. இது மைசூர் பாக் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க ஒரே ஷேப்லயே பண்ணாதீங்க, வேற வேற ஷேப்ல பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்புனாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கதான், இருந்தாலும் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அதே மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும். அது வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு ரவுண்டா பாதுஷா ஷேப்ல நீங்க போட்டுக்குங்க. நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் செஞ்ச இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் காய்.